யூடேஸ் ப்ளஸில் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி அவங்க நேமை யூடேஸ் ப்ளஸில் கொண்டு வரதுக்கான ப்ராசஸ். லாகின் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் யூடேஸ்குள்ளே போயிட்டு நம்ம யூடேஸ் கோடும் பாஸ்வேர்டும் போட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும். கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் 2-3 தடவை பண்ணாலும் அது லாகின் ஆகாது. திரும்ப பண்ணுங்கள், லாகின் ஆகிரும். அடுத்து 2025 to 26 போகணும். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிள்ளைங்க வியூஸ் செக்ஷன் வைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது செக்ஷன் வைஸ் நமக்கு லிஸ்ட்டு காட்டும். அதுக்கிட்ட தான் சைடு நம்ம ஸ்க்ரால் பண்ணோன்னா நமக்கு ஆட் ஸ்டூடெண்ட் கேட்கும். ஆட் ஸ்டூடெண்ட்குள்ளே போயிட்டு நம்ம மாணவர் டீட்டெயில் என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ண பிறகு நமக்கு அந்த லிஸ்ட்டில் அந்த மாணவர் நேம் காட்டும். அதில் என்னென்னா மாணவரோட நேம் கேட்கும். அதை நம்ம கேல்குலேட்டரில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ண பிறகு செக்ஸ் அது கேட்கும். ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரு பண்ணணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட அப்பா பேரையும் அம்மா பேரையும் கேட்கும். அதையும் நம்ம கேப்ஸில் அடிச்சுக்கிடணும். கம்பல்சரியாக கேட்டிருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணால் தான் நமக்கு சேவ் ஆகும் எல்லா டீட்டெயிலுமே. இப்போ மதர்ஸ் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேமு. நெக்ஸ்ட்டு கார்டியன் நேமில் பேரண்ட்ஸ் நேம் யார் பேர் தான் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பரு, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கூல் அட்மிஷன் டேட் அவனுக்கு கேட்கும். எப்போ அட்மிட் பண்ணீங்களோ அந்த டேட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்டோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அதை பிளாங்காக விட்டுறலாம். அடுத்த ஸ்டூடெண்ட் இது குறைபாடு இருக்கா, CWSன்னா என்ன பாருங்கள். அடுத்து சேவ் கொடுங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். அடுத்து அச்சான் நேம் போட்டு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் கரெக்டாக என்ன எல்லாமே இருக்கான்னு செக் பண்ண மாதிரி காட்டும். அதை கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா பாக்ஸையுமே நம்ம கிளிக் பண்ணிக்கணும். எல்லாமே டேட் ஆஃப் பர்த், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேமு, ஸ்டூடெண்ட் நேமு, கிளாஸு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம லிஸ்ட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் அவனோட நேம் நம்ம யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நமக்கு காட்டும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்து இபி, ஜிபி டீட்டெயிலும் அவனுக்கு என்ட்ரி பண்ணுறது. நம்ம எப்பயும் போல் எல்லா டீட்டெயிலுமே நம்ம செக் பண்ணி சேவ் கொடுத்தா அவன் டீட்டெயில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். எல்லாமே ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோமோனா அதை ரீசெக் பண்ணுறதுக்கோ எல்லா டீட்டெயிலுமே வரும். பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் எல்லாமே